10 வருஷம் ஆச்சு விவசாயம் பண்ணி. அங்கிட்டு இங்கிட்டு இந்த ஊரை நம்பி ஒரு பிள்ளையும் பொழப்பு இல்ல. இந்த ஊரை நம்பி நாங்க இருக்க முடியல. பிள்ளையெல்லாம் ஓடி போயிருச்சு. ஊரை பார்த்துட்டு பொண்ணு ஊட்டி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஊர் முழுக்க வீசும் துர்நாற்றம். மொத்த ஊருமே ஊரை விட்டு வெளியேறக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கம்மாயில குப்பையை கொட்டவும், கோழியை கொண்டாந்து கொட்டவும், நாயை அடிச்சு கொண்டாந்து போடவும், கொட்டி கொட்டி போடுறாங்க. எங்களால இருக்க முடியல. எங்களுக்கு சீக்கு சிறந்து அதனால வருது. அந்த தண்ணியை நாங்க குடிக்க முடியல. எங்களுக்கு ஆத்த நம்பிதான் நாங்க குழப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆடு மாட்டுக்கு இந்த தண்ணியை தான் ஊத்துறோம். குடிக்கிறதும் இந்த தண்ணி தான், குளிக்கிறதும் இந்த தண்ணி தான், பாத்திரம் மண்டம் கழுவுறதும் இந்த தண்ணி தான். நாங்க என்ன செய்ய முடியும்? தண்ணீர் பிரச்சனையில இருந்து மீண்டு வந்து இப்போ துர்நாற்றத்தால கூட்டம் கூட்டமா மக்கள் ஊரை விட்டு வெளியேறாங்க. எப்படி இவ்ளோ துர்நாற்றம் அங்க வீசுது, என்ன நடந்தது, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சார், நாங்க கம்மாயை நம்பி தான் இருக்கோம். இந்த ஊரை நம்பி தான் இருக்கோம். நாங்க 10 வருஷம் ஆச்சு விவசாயம் பண்ணி. நல்லபடியா அதை பார்த்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி நாட்டாக்குடி கிராமம். இந்த கிராமத்துல நிறைய மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தொடர் தண்ணீர் பிரச்சனை இருந்தது. உப்பாறுல அகப்பையில போயிட்டு தண்ணீர் எடுத்துட்டு வரக்கூடிய அவல நிலையும் இங்க இருந்திருக்கு. இந்த நிலையில தான் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு இப்போ தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நாட்டாக்குடி சாலை ஓரமா இறந்த 500க்கும் மேற்பட்ட கோழிகளை மர்ம நபர்கள் கொட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இதன் காரணமா மொத்த ஊர் முழுக்கவே துர்நாற்றம் வீசுது. மக்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்பவே இந்த நாற்றத்தால கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. இதன் காரணமா நிறைய மக்கள் ஊரை விட்டு வெளியேறி தங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுல சிவகங்கையில எல்லாம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் இதுல தலையிட்டு இந்த இறந்த கோழிகளை இங்கிருந்து அகற்றணும் அப்படின்னும், இப்படி கோழிகளை கொட்டிட்டு போன நபர்கள் மேல நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தண்ணீர் பிரச்சனை இருந்த நிலையில அதுக்கான தீர்வு கண்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது கிராம மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு.